ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து அதிக பாகையை கடந்த கிரகமாக இருந்தால், அப்போ சூரியனுக்குரிய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கம்பீரம், கௌரவம், அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பாரம்பரிய பெருமை, இது எல்லாமே இருக்குது இல்லையா? இது வந்து அவங்க பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இயற்கையாகவே அந்த குடும்பம் செல்வாக்கான குடும்பமாக இருக்கும். அப்பா வலிமையாக இருப்பார். அவங்க வீட்டை சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கிறதுனால அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஒருவேளை சூரியன் வந்து அந்த ஜாதகத்தில் குறைந்த பாகையை கடந்திருக்குன்னா, இப்போ தான் வந்து மாதம் பிறக்கிறப்பே தமிழ் மாதம் பிறக்கிறப்பே பிறந்துட்டார், அதனால் 1 டிகிரியில் 2 டிகிரியில் தான் இருக்குன்னா, அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்மளுடைய கம்பீரத்தை எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் இன்னொருத்தங்களுக்கு தலை வணங்கி போகக்கூடாது. நம்மள்டேருந்து நேர்மையும் சத்தியமும் உண்மையும் எக்காரணம் கொண்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தவற விடக்கூடாது அப்படின்னு முழு கவனமும் பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்கும். ஆனால் நடக்கிற சம்பவங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கௌரவ குறைவை யாருக்காவது கை கட்டிட்டு நிற்கிற மாதிரியோ இல்லை யாருக்காவதோ காத்துட்ருக்கிற மாதிரியோ சில சூழ்நிலைகள் உருவாகும் இல்லையா? இதுதான் ஒரு சூரியன் வந்து அதிக பாகையை கடக்கும்போது சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள்லாம் அவர் நிறைவடைஞ்சிருப்பார். அப்படி இல்லைன்னா அதில் அவருக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது. அதே சூரியன் வந்து குறைந்த பாகையை வந்து அந்த ஜாதகத்தில் கடந்திருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ஏக்கம், அதுக்காக அவர் ஏங்குவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.